இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு அந்த சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். ஜெரட்டமா நான் பாடுறதை ரிப்பீட் பண்ணுங்க, சப்தமாய். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். ஒரு முறை கூட தாழ்த்தி, குரல் தாழ்த்தி பாடுங்க, உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து பக்தியோடு. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். 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 நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியோ தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே பாடுங்க. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். ஆமென். திருப்பாடல்கள் 27:4 ஒருவர் வாசிக்கலாம். ஆமேன் என்று உரத்த குரலில் சொல்லி திருப்பாடல்கள் 27:4. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் பிரமாணிக்கமாக இருக்கணும், பிரமாணிக்கமாக இருக்கணும். அவருடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கணும், உயிரோட்டமாக இருக்கணும். அதனால தான் நான் பாவம் செய்தேன், அநியாயம் கொண்டேன். நான் பாவம் செய்தேன், அநியாயமாய் கோபம் கொண்டேன். என் என்னை மன்னியும் ஆண்டவரே. அவருடைய சமூகத்தில் நான் உண்மையாக இருக்கணும் அப்பா. வேஷம் தரித்து இருக்க வேண்டாம்.
இரட்டை வேஷம் வேண்டாம் ஆண்டவரே. நான் உனக்கு உண்மையாக நடக்கணும் ஆண்டவரே. உன் சமூகத்தில் நான் முறை தவறி நடந்து அநேக காலங்களில் உம்மை விட்டு நான் விலகி போனேன் ஆண்டவரே. துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். உம்மை நினையாது தூர போனேன். என்னை மன்னியோ தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும் என்று சொல்லி சங்கீதம் 51 மிக அழகாக சொல்லுகிறது. 3ஆம் வசனம், சங்கீதம் 51:3. ஆமென். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன், என் பாவம் எப்போதும் என் கண்முன் நிற்கின்றது. ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. ஆமென். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் இருக்கின்றது. ஆமென். ஆமென். என் பாவம், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே என்று சொல்லி உருக்கமாக. மனுஷனை நம்பாத, உன் தோள் மீது சாய்ந்திருக்கும் உன் மனைவியை நம்பாதே. மனுஷனை நம்பாதே. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட கடவுள் மீது நம்பிக்கை வைப்பது உத்தமம். மனிதர்களை நம்பாதே, யாரை நம்பாதே. கடவுள் மீது மாத்திரம் நம்பிக்கை வை. அந்த நம்பிக்கையின் தேவன் அவன் பார்த்தவர்களே. அதுதான் தீத்து எழுதிய புஸ்தகத்தில் மிக அழகாக சொல்லுகிறது. தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏனெனில், எல்லாரும் வாசிப்போம், 11 முதல் 11ஆம் வசனத்தை சத்தமாய். ஆமென். ஏனெனில் மனிதர் அனைவருக்கும், ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. அல்லேலூயா. மீட்பராம் கடவுளின் அருள். என் அருள் உனக்கு போதும், உன் வலுவின்மையில் என் வல்லமை வெளிப்படும். ஆமென். உன் வலுவின்மையில் என் வல்லமை வெளிப்படும். உன் வலுவின்மையில் எங்கெல்லாம் நீ வீக்காக இருக்கியோ அந்த இடத்துல ஆண்டவருடைய அருள் அங்கே நிற்கும். ஆமென். இயேசுவே, இந்த காலை பொழுதுநிலை அப்பா 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நாம் இறைப்பற்றின்மையும் உலக சார்ந்த தீய நாட்டுகளையும் மறுத்து கட்டுப்பாடுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வாறு அலால் பயிற்சி பெறுகிறோம். ஆமென். அருள் தகுதியில்லாத தானம், தகுதியில்லாத தானம் சார்ந்த அருள். என் அருள் உனக்கு போதும். உனக்கு தகுதி இருக்கா?
உனக்கு தகுதி இருக்கா? ஆனால் தகுதி இல்லாத நம்மை ஆண்டவர் தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறார். ஆமென். எதற்கும் தகுதி இல்லப்பா, நான் ஒன்றுக்கும் உதவாதவன் ஆண்டவர். தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இந்த உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இந்த உலகே அறியும். உதவாத என்னை, ஒன்றுக்கும் உதவாத என்னை சாக்கடையிலே சேற்றினிலே பாவ சேற்றினிலே வீழ்ந்து கிடந்த என்னை நீர் தூக்கி எடுத்தீரே சுவாமி. உன் பாதத்தில் வந்து அமர செய்கிறேன். பாவிகளை தேடி வந்த இயேசு நம் குற்றங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு உன் பாவங்களை உன் குற்றங்களை கார் மேகம் போல என் முதுகுக்கு பின்னால் நான் எறிந்து விட்டேன். நான் உன்னை நினைக்காமல் இருக்க முடியாது, நான் உன்னை அன்பு செய்யாமல் இருக்க முடியாது, நான் உன்னை விட்டு விலக முடியாது. அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவரால் நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தேவன். மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் நம் அனைவருக்கும். இன்னார் இன்னார் என்று பிரித்து சொல்லவில்லை, கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள். அந்த அருள் அதனாலதான் 12ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லுகிறது, நாம் இறை பற்றின்பையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ் அருளால் பயிற்சி பெறுகிறோம். அல்லேலூயா. இம்மையில் வாழ, இந்த உலகத்தில் வாழ என்னென்ன வேணும் சொல்ற, உலகு சார்ந்த தீய நாட்டங்களை மறுத்து, உலக சார்ந்த தீய நாட்டங்களை மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும். அல்லேலூயா. கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இந்த அருளினால் பயிற்சி பெற. அதனால சொல்வாரு, என் அருள் உனக்கு போதும். எதற்காக அந்த அருள்? உன் வலுவின்மையில் என் வல்லமை. கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ அருள் கூர்ந்தார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனாலதான் கடவுளுடைய அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆதியிலே இருந்தது போல. அல்லேலூயா. எதற்காக இம்மையிலும் வாழ ஆண்டவர் இந்த அருளை தருகிறார் என்று சொன்னால், 13ஆம் வசனம், மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேற என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. இதோ காலம் வருகிறது, அவர் வரும் காலம் நேரம் யாருக்கும் தெரியாது.
அவர் எப்போ வருவார், எந்த நடக்கணும் ஒன்றும் தெரியாது. இந்த நிமிஷம் நான் இருக்கிறேன்னா அடுத்த நிமிஷம் என்னுடைய நிலை என்ன என்று எனக்கு தெரியாது. அதனால தான் 14ஆம் வசனத்தை வாசிப்போம் சப்தமாய். ஒருவர் அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக நம்மை தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக நம்மை தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். தம்மையே ஒப்பு கொடுத்தார். ஆனால் நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமேன்னு சொல்லி நம்மை தாம்பி தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா. திருப்பாடல்கள் 51 வழியாக ஒவ்வொருவருடைய உள்ளங்களை ஊடுருவிய வார்த்தை, அந்த ஊடுருவிய வார்த்தைகளை தாண்டவரத்தில் மன்றாடும்படி மிக அழகாக செய்தீர்கள். அதனால தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த நாள் நீ எனக்கு தந்த நாள், நாளை குறித்து நான் கவலைப்பட வேண்டியதில்லை, இன்றைய குறித்து இன்றைய மன்னா எனக்கு என்ன நடப்பட்டது என்று சொல்லி கடவுளின் திருவுளத்திற்காக அவருடைய அருள் நமக்கு கொடுக்கப்பட்டது. எதற்காக? தீய நாட்டங்களை மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும், தீய நாட்டங்களை வெறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும், நாட்டங்கள் தேவையில்லாத காரியங்களில் உள்ள விஷயங்களை வெறுத்து தள்ளி, தீய நாட்டங்களை வெறுத்து அதை மறுத்து, உலக சார்ந்த தீய நாட்டங்களை நாம் உழண்டு கொண்டிருக்கிறோம், அதிலிருந்து மறுத்து சற்றே விலகி கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும், கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடன் 3 வகையான காரியங்கள். தீய நாட்டங்களில் இருந்து நாம் விலகிறோம் என்று சொன்னால் நம்மிடத்திலே கட்டுப்பாடு தேவை, நேர்மை தேவை, இறைப்பற்று தேவை. அல்லேலூயா. இம்மையில் வாழ இந்த அருள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது, இந்த அருள் நமக்கு கொடுக்கப்பட்ட தகுதி இல்லாத தானம். தகுதி இல்லாத தானம் ஆண்டவர் அந்த அருளை நமக்கு கொடுத்திருக்கிறார். எதற்காக? அதனால தான் ஆண்டவர் நமக்காக நம்மை எல்லா நெருக்கடிகளில் இருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரையே முழுசா ஒப்படைச்சார். எனவே நாம் பாவத்திற்கு அடிமை அல்ல, கிறிஸ்துவின் பிள்ளைகள், கிறிஸ்துவின் பங்காளிகள், கிறிஸ்துவின் நண்பர்கள், கிறிஸ்துவின் தோழர்கள், கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகள். ஆமென் வாழ்ந்தவர்களே. அதனால தான் 15ஆம் வசனம் அழகா சொல்லுகிறது, நீ இவற்றை பற்றி பேசு, முழு அதிகாரத்தோடும் அறிவுறுத்தி கடித்துக்கொள். ஆமென். நீ இவற்றை பற்றி பேசு, முழு அதிகாரத்தோடும் அறிவுறுத்தி கடித்துக்கொள். யாரும் உன்னை தாழ்வாக மதிப்பிட இடமளிக்காதே. அல்லேலூயா. யாரும் உன்னை தாழ்வாக மதிப்பிட இடமளிக்காதே. அதிகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் தீத்துக்கு எழுதிய முதல் அந்த திருமுகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே
ஒன்றாம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்லும். வாசிக்க கேட்போம். 1:9. அவர்கள் தங்களுக்கு கற்பிக்கப்பட்ட உண்மை செய்தியை பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் நலன் தரும் போதனையை அறிவுறுத்தவும் எதிர்பார்த்து பேசுவோரின் தவற்றை எடுத்து காட்டவும் வல்லவர்களாயிருப்பார்கள். அவர்கள் தங்களுக்கு கற்பிக்கப்பட்ட உண்மை செய்தியை பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். அவர்கள் தங்களுக்கு கற்பிக்கப்பட்ட உண்மை செய்தியை பற்றி கொண்டிருக்க வேண்டும். பற்றி கொண்டிருக்க வேண்டும் உண்மை செய்தியை, தேவ பிள்ளைகளே. அப்பொழுது அவர்கள் நலம் தரும் போதனையை அறிவுறுத்துவதும், அதை அறிவுறுத்துவது, நலம் தரும் போதனை, நலம் தரும் போதனையை அறிவுறுத்தவும், எதிர்த்து பேசுவோரின் தவற்றை எடுத்து காட்டவும், எதிர்த்து பேசுவோரின் தவற்றை எடுத்து காட்டவும் வல்லவர்களாயிருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சபத்தில் நீ உண்மையா இல்லைன்னு சொன்னா ஒன்றுத்துக்கு பிரயோஜனம். அவரை ஏமாற்றாது. அவருடைய சபத்தில் நீ உண்மையாயிரு. அதனால தான் 1 குறிப்பேடு 16ஆம் அதிகாரத்தில் தாவீது பொறுப்பாளர்களை எப்படி தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு குழு பாடல்களை பாடுவதற்காக, அதே குழு ஜெபிப்பதற்காக, அதே குழுவில் கண்காணிப்பாளர்களாக, அதே குழுவில் ஒரு சிலரை ஆண்டவரை போற்றி ஸ்துதிப்பதற்காக, நன்றி சொல்வதற்காக, கட்டுப்பாடு இருப்பவர்களுக்காக கட்டளையை கொடுத்தார். அல்லேலூயா. தாவீது ராஜா, ஒரு ராஜா எப்படி கட்டளை கொடுக்கிறார் பாருங்க. உலகத்தோடு சார்ந்தில்லாமல் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக தன் அரசாட்சியிலே மக்களை சரிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. அப்ப 3ஆம் அதிகாரம் மிக அழகாக சொல்லுகிறது, நீ அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டியவை. தீத்துக்கு சொல்றார் எழுதிய கடிதத்தில், நீ அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டியவை. முதலாவதாக தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அவர்கள் பணிந்து கீழ்ப்படிய வேண்டும். தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அவர்கள் பணிந்து கீழ்ப்படிதல். தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பணிந்து, அடிபணிந்து கீழ்ப்படிதல். அப்பதான் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியும். அவங்களுக்காக ஜெபிக்கணும். அரசு தலைவர்களுக்காக ஜெபிக்கணும். தேசத்தில் தலைவர்களுக்காக ஜெபிக்கணும். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கணும். குருக்களுக்காக ஜெபிக்கணும். ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கணும். அதனால தான் அந்த ஜெபமாலையில் நம்ம அந்த 10 மணியில் சொல்லும் பொழுது எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா. தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பணிந்து கீழ்ப்படிய இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அறிவுறுத்துகிறார். ஆமென். அதிலே தொடர்ந்து பாருங்க, அனைத்து நற்செயல்களையும் செய்ய ஆயத்தமாயிருக்க வேண்டும். ஆமென். அனைத்து நற்செயல்களையும் செய்ய ஆயத்த நிலை. ஆமென். அல்லேலூயா. நற்செயல்களை செய்ய ஆயத்தில் ரெடியா இருக்கணும். எவரையும் பழித்துரைக்கலாகாது, சண்டையிடலாகாது, கனிந்த உள்ளத்தினராய் மக்கள் அனைவரிடம் நிறைந்த பணிவுடன் பழக வேண்டும். வாசிக்கலாம் யாராவது ஒருவர் உரத்த குரலில் 2ஆம் வசனம். எவரையும் பழித்துரைக்கலாகாது, சண்டையிடலாகாது, கனிந்த உள்ளத்தினராய் மக்கள் அனைவரோடும் நிறைந்த பணிவுடன் பழக வேண்டும். எவரையும் பழித்துரைக்கலாகாது, சண்டையிடலாகாது, கனிந்த உள்ளத்தினராய் மக்கள் அனைவரோடும் நிறைந்த பணிவுடன் பழக வேண்டும். ஆமென், ஆமென். எவரையும் பழித்துரைத்தலாகாது. எவரையும், அது நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், யாரும் யாரையும் பழித்துரைக்க கூடாது. எவரையும்
பணிந்து நடக்க கற்றுக்கொள்வோம். எவரையும் பணித்துரைக்கலாகாது, சண்டையிடலாகாது. கனிந்த உள்ளத்தினராய் மக்கள் அனைவரோடும் நிறைந்த பணிவுடன் பழகும். இப்படி வாசிக்கிறீங்களா யாராவது? தேவ பிள்ளைகளை இந்த மாதிரி வாசிக்க யாரால முடியுதா? ஏன் முடிய மாட்டேங்குது? மாதா டிவியில் பர்வீன் சுல்தானா போய் வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு முஸ்லீம் பெண்மணி. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க எந்த அளவில் வாசிக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள்? பர்வீன் சுல்தானா மாதா டிவியில் போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நீங்களாம் இப்படி வாசிக்கிறீங்களான்னு கை நீட்டி கேட்குறாங்க. வெக்கமாக இருக்குது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே, உங்கள் ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையை இப்போ உங்கள் கை நீட்டி கேட்குறேன். நீங்கள் இப்படி வாசிக்கிறீங்களா? இப்படி வாசிப்பீங்களா? இப்படி தியானிப்பீங்களா? இதோடைய மறைவு உங்களுக்கு தெரியுமா? என்ன அழகாக கேட்குறாங்க ஒரு முஸ்லீம் பெண்மணி. இன்னைக்கு நீங்களே நாளை எந்த நிலையில் இருக்கிறோம்? எந்த நிலையில் இருக்கிறோம்? சிந்தித்து பாருங்க. இறை வார்த்தையை வாசிக்க, கவனத்தோடு வாசிக்க முடிவதில்லையே. காரணம் என்ன? உன் உள்ளத்தில் நிரம்பி கிடக்கின்ற தீய நாட்டங்கள், தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாம அப்படியே அமுத்தி வச்சிருக்குது. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, எவரையும் பழித்துரைக்கலாகாது, சண்டையிடலாகாது, கனிந்த உள்ளத்தினராய் மக்கள் அனைவரோடும் நிறைந்த பணிவுடன் பழக. 3ஆம் வசனம் இன்னும் அழகா சொல்லுது. வேறு ஒரு சத்தமாய் வாசிக்கலாம், தெளிவோடு, அறிவு தெளிவோடு. ஆமென். ஏனெனில் நாமும் ஒரு காலத்தில் அறியாமல் இருந்தோம். வேறு யாராவது வாசிக்கலாம் சப்தமாய். ஆமென். ஏனெனில் நாமும் ஒரு காலத்தில் அறியாமையில் இருந்தோம், கீழ்ப்படியாமல் இருந்தோம், நெறித்தவறி சென்றோம், தீய நாட்டங்களுக்கும் பல்வகை சிற்றின்பங்களுக்கும் அடிமைகளாய் இருந்தோம், தீமையிலும் பொறாமையிலும் உழன்றோம், காழ்ப்புணர்ச்சி கொண்டவராய் ஒருவர் மற்றவரை வெறுத்தோம். ஆமென். ஆமென். ஒரு முறை கூட சப்தமாய் மிக தெளிவாக வாசித்தீர்கள். ஒரு முறை கூட வாசிக்கலாம் சப்தமாய் இன்னும் ஒருத்த குரலில். ஏனெனில் நாமும் ஒரு காலத்தில், ஏனெனில் நாமும் ஒரு காலத்தில் அறியாமையில் இருந்தோம், கீழ்ப்படியாமல் இருந்தோம், நெறி தவறி சென்றோம், தீய நாட்டங்களுக்கும் பல்வகை சிற்றின்பங்களுக்கும் அடிமைகளாய் இருந்தோம், தீமையிலும் பொறாமையிலும் உழன்றோம், தாழ்ப்புணர்ச்சி கொண்டவராய் ஒருவர் மற்றவரை வெறுத்தோம். தாழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களாய் ஒருவர் மற்றவர்களை வெறுத்தோம். தாழ்ப்புணர்ச்சி. ஹல்லேலூயா. தீமையிலும் பொறாமையிலும் உழன்று கொண்டிருந்தோம். ஆமென். ஹல்லேலூயா. பல வகை சிற்றின்பங்களுக்கு அடிமைகளாக இருந்தோம். ஆமென். ஹல்லேலூயா. நெறி தவறி சென்றோம். ஆமென். அல்லேலூயா. தீய நாட்டங்களுக்கு அடிமைகளாக இருந்தோம். அல்லேலூயா. ஒரு காலத்தில் அறியாமையில் இருந்தோம். அல்லேலூயா. ஒரு காலத்தில் அறியாமையில் இருந்தோம் அன்பார்ந்தவர்களே. கீழ்ப்படியாமல் இருந்தோம் அன்பார்ந்தவர்களே. நெறி தவறி சென்றோம் அன்பார்ந்தவர்களே. தீய நாட்டுகளுக்கும் பல்வகை சிற்றின்பங்களுக்கும் அடிமைகளாக இருந்தோம். தீமையிலும் பொறாமையிலும் உழன்றோம். காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களாய் ஒருவர் மற்றவரை வெறுத்தோம். அதனாலதான் தீத்துக்கேடிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே மிக அழகாக சொல்லப்படுகிறது. வாசித்தவர்கள் மீண்டும் அதை வாசிக்கலாம். 14ஆம் வசனம். அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளில் இருந்தும் மீட்டு.
அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்து மீட்டார். அன்பார்ந்தவர்களே, எல்லா வகையான நெறிக்கேடுகளிலிருந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டார் சிலுவையிலே. உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கேட்கிறார். கல்வாரி மலையிலே தாய் மரியாள் அப்படியே வேதனையோடு கருவறையிலிருந்து கல்வாரி வரை அன்னை மரியாளுக்கு துன்பம். ஒரே ஒரு சீடன், அன்பு சீடன் மாத்திரம் அங்கே நிற்கிறான். அவனை பார்த்து சொல்லுவார், இதோ உன் தாய். தன் தாயை பார்த்து சொல்லுவார், இவரே உன் மகன். அருளப்பட்ட தாய், தேவத்தாய். அப்ப கூட ஆண்டவர் அங்கே மன்னிக்கிறார். இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அப்பதான் அங்க இருக்க நூற்று தலைவர் சொல்றான், இவர் உண்மையிலேயே இறைமகன் என்று சொல்லுகிறார். அவர் நம்மை எல்லா நெருக்கடியில் இருந்து மீட்டார். ஆமென், அல்லேலூயா. எதற்காக மீட்டார்? நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த. ஆமென், ஆமென். எல்லா நெருக்கடியிலிருந்தும் நம்மை மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தம்மையே ஒப்பு கொடுத்தார். தம்மையே ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுங்க. அதான் அந்த சங்கீதம் 51 வாசிக்கும்படி ஆண்டவர் காலையிலே அருள் கொடுத்தார். சங்கீதம் 51 ஒரு அருமையான பாவ மன்னிப்புக்காக, நற்செயல்களை புரிவதற்காக, ஊழியம் செய்வதற்கான பாடல்தான் அந்த சங்கீதம் 51. தன் பாவங்களை அறிக்கையிடுகிறார் தாவீது. தன் குற்றங்களை ஒப்புக் கொடுக்கிறார் தாவீது. குற்றங்களை தூய்மைப்படுத்தும்படி ஜெபிக்கிறார் தாவீது. பின்பு ஊழியத்தை செய்ய பலன் தரும்படி ஜெபிக்கிறார். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். சங்கீதம் 51 பார்த்தீங்கன்னா 5 வரை உள்ள வசனங்களிலே மிக அழகாக சொல்லுகிறார். உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்திடும். முதலாவதாக. இரண்டாவது, என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவும் ஆண்டவரே. என் பாவம் மற்ற போகும்படி என்னை தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே. என் குற்றங்களை நான் உணர்கிறேன் சுவாமி, நான் உணர்கிறேன் ஆண்டவரே. இன்று உங்களுடைய பாதத்திலே அமர்ந்து என் பாவம் எப்பொழுது என் மனக்கண் முன் இருக்கிறதாப்பா என்று ஒப்புக் கொடுங்க. உங்களை தாழ்த்தி முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு இருகாரம் விரித்தவராய் ஆண்டவரை பார்த்து ஒப்புக் கொடுங்க. எப்போதும் என் கண் முன் நிற்கிறது ஆண்டவரே. அப்பா, உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உமது பார்வையில் நான் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளேன், உம் தண்டனை தீர்ப்பினால் நீர்பாசற்றவராய் விழுகிறேன். அல்லேலூயா. இதோ தீவினையோடு என் வாழ்வை நான் தொடங்கினேன், தீவினையோடு என் வாழ்வை நான் தொடங்கினேன். அதனாலதான் தீத்து 3:3 சொல்லுகிறது, ஏனெனில் நாமும் ஒரு காலத்தில் அறியாமல் இருந்தோம். அன்று தாவீது சொல்லுகிறார், இதோ தீவினையோடு என் வாழ்வை நான் தொடங்கினேன். இன்று புதிய உடன்படிக்கையின் மக்கள் நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது, நாமும் ஒரு காலத்தில் அறியாமல் இருந்தோம், கீழ்ப்படியாமல் இருந்தோம், நெறி தவறி சென்றோம், தீய நாட்டங்களுக்கும் பல்வகை சிற்றின்புகளுக்கும் அடிமைகளாக இருந்தோம், தீமையிலும் பொறாமையிலும் உடன்றோம், காழ்ப்புடைச்சிக் கொண்டவர்களாய் ஒருவர் மற்றவரை வெறுத்தோம் என்று சொல்லி. ஆமென், ஆமென். இப்ப ஆண்டவர்கிட்ட பாவத்தெல்லாம் அறிக்கைட்டார் தாவீது. அடுத்து என்ன செய்றார் பாருங்க, 6ஆம் வசனத்துல, இதோ நீர் விரும்புவது, இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மை.
அல்லேலூயா. அவர் விரும்புவது உள்ளத்தின் உண்மையை. அதனால தான் உள்ளத்தின் கதவறையில் இருந்து அவர் தட்டி கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த தேவனே, உள்ளத்தின் கதவை தட்டுகிறேன், மகனே மகளே நீ வருவாயோ, என் குரலை கேட்டு திறவாயோன்னு சொல்லி உள்ளத்தின் கதவை தட்டுகிறேன், மகனே மகளே நீ வருவாயோ, என் குரலை கேட்டு திறவாயோ என்று சொல்லி அடுத்து சொல்றாரு பாருங்க. தன் பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுறாரு. 5 வரைக்கும் உள்ள வசனங்களில் முழுசா இப்ப சொல்றாரு பாருங்க, மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்புங்கப்பா, தூய ஆவியே துணையாக வருவீர், இறை வல்லமையும் இறைஞானத்தையும் நிறைவாயனில் பொழிந்தருள்வீர்னு சொல்லி நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே, மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும் ஆண்டவரே. வாரும் வாருமே என்னில் நீரைவாய் வாருமேன்னு சொல்லி அடுத்து கேட்கிறார், சொல்றார் பாருங்க 7ஆம் வசனத்திலே, ஈசோப்பினால் என்னை கழுவும் ஆண்டவரே, நான் தூய்மையாவேன். ஈசோப்பினால் என்னை கழுவுன்னு சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முட்டி போட்டு ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, வாய்களை திறந்து ஈசோப்பினால் என்னை கழுவும் ஆண்டவரே, இன்று என்னை கழுவி தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே, நான் தூய்மையாவேன். என்னை கழுவியர்களும் ஆண்டவரே, உரை பணியிலும் நான் மென்மையாவேன். கழுவும் ஆண்டவரே, என்னை கழுவும் ஆண்டவரே என்று சொல்லி, ஏனெனில் நாமும் ஒரு காலத்தில் அறியாமல் இருந்தோம், கீழ்ப்படியாமல் இருந்தோம், நெறி தவறி சென்றோம், தீய நாட்டங்களுக்கும் பல்வகை சிற்றின்மைகளுக்கும் அடிமைகளாக இருந்தோம், தீமையிலும் பொறாமையிலும் உழன்றோம், காழ்ப்புழைச்சிக் கொண்டவர்களாய் ஒருவர் மற்றவரை வெறுத்தோம். இந்த காலகட்டங்களிலே புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் என்று காலையில் கேட்க வேண்டிய, தாவீது என்று தங்களுடைய குற்றங்களை உணர்ந்த போது அவன் பாடிய பாடல் தான் சங்கீதம் 51. குற்றங்களை அறிக்கையிடுகிறான். அதுக்கப்புறம் என்ன கழுவுங்கப்பான்னு, என்னை தூய்மைப்படுத்துங்கப்பான்னு சொல்றான். ஈசோப்பினால் என்னை கழுவும், நான் தூய்மையாவேன், என்னை கழுவியலும் உரைப்படியிலும் வெண்மையாவேன். அப்புறம் சொல்றாரு, இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு கேட்கிறாரு 8ஆம் வசனத்திலே, மகிழ்வொளியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். மகிழ்வொளியும் களிப்போசையும். முதலாவதுடைய பாவங்களை ஒப்பு கொடுத்து விழிப்பாயிருங்கள், கவனமாயிருங்கள். முதலாவது நம்முடைய பாவங்களை ஒப்பு கொடுத்து, இரண்டாவது தூய்மைப்படுத்தி, பாவ அறிக்கையிட்டு தூய்மைப்படுத்தி ஆண்டவரிடத்தில் இருக்கணும். அவர் தான் கழுவணும், வேற யாராலும் கழுவ முடியாது. அல்லேலூயா. அவர் தான் அதெல்லாம் மறைக்கணும், அவர் தான் எல்லாம் சுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சமயத்தில் உண்மையா பாவ அறிக்கையிட்டு தன்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், அறியாமல் இருந்த காலத்தில், ஆனால் இன்று நான் அறிந்து கொண்டேன் ஆண்டவரே, இன்று நான் புரிந்து கொண்டேன் அப்பா, இன்று நான் புரிந்து கொண்டேன், என்னை புரிய வைத்தீர் ஆண்டவரே என்று சொல்லி மகிழ்வொளியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். மகிழ்வொளியும் களிப்போசையும் கேட்க செய்வார். ஆமென். அப்பொழுது உரை பணியிலும் நாம் மென்மையாவோம். அல்லேலூயா. முதலாவது நம்முடைய குற்றங்களை எல்லாம் உணர்ந்து பாவ அறிக்கையிட்டு, இரண்டாவது பாவம் அறிக்கையிட்டு அதற்கு மன்னிப்பு வேண்டி மன்றாடும் பொழுது நம்மை அவர் ஈசோப்பினால் கழுவி சுத்தப்படுத்தி தூய்மையாக்கி கழுவி உரை பணியிலும் வெண்மையாக மாற்றுவார். அல்லேலூயா.
களிப்போசையும் மகிழ்வொலியும் கேட்கும்படி செய்வார். அல்லேலூயா. அவர் நொறுக்கிய நம்முடைய எலும்புகள் களி கூறும். ஆமேன், ஆமேன். அப்போ இதுவரைக்கும் நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, எனக்கு இந்த சந்தோஷத்தெல்லாம் கொடுத்துட்டீங்க. இனி ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு பாருங்க, என் பாவங்களை பாராதபடி உன் முகத்தை மறைத்துக் கொள்ளும். அல்லேலூயா. என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும் ஆண்டவரே. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான்? எங்கப்பா போவேன் நான் எங்கப்பா போவேன்? அடுத்த வசனத்தை சொல்றாரு பாருங்க, கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். நீங்க நினைச்சா முடியும் ஆண்டவரே, நீங்க நினைச்சா ஆசீர்வாதப்பான்னு சொல்லி உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கும் ஆண்டவரே. உறுதி தரும் ஆவி, புதுப்பிக்கும் ஆவி என்னுள்ளே உருவாக்கும் என்று ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். திருப்பாடல்களை வைத்து ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். சங்கீதங்களை வைத்து ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். இறை வார்த்தைகளை வைத்து ஜெபிக்க கற்றுக்கொள்வோம் அன்பார்ந்தவர்களே. அடுத்த வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்றாரு, உமது முன்னில் இருந்து என்னை தள்ளி விடாதே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் காலையிலும் மாலையிலும் உமக்கு ஊழியம் செய்ய உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒருபோதும் உங்களை விட்டு பிரிய எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பசாசுடைய சோதனைகள் வராமல் நீங்கள் தான்ப்பா பார்த்துக்கணும். உங்களுடைய முன்னில் இருந்து எங்களை தள்ளிடாதீங்கப்பான்னு சொல்லி மன்றாடுங்க, ஒப்பு கொடுங்க. உமது தூய ஆவி என்னிடமிருந்து எடுத்து விடாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான் சொல்லி உமது முன்னிலிருந்து என்னை தள்ளி விடாதே ஆண்டவரே. உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதே என்று சொல்லி அடுத்தது பாருங்க, ஆண்டவர்கிட்ட ரிக்வெஸ்ட் எப்படி பண்றாரு. 12ஆம் வசனத்தில், உன் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். உமது மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கும் அப்பா. நீர் தாங்க மாட்டவர், நீர் என்னை தாங்க மாட்டவர், நீர் தாங்க மாட்டவர் என்று சொல்லி தன்னை தாழ்த்து ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, எங்களை தாங்கும் ஆண்டவர். உம்மை மறுதளித்த நாட்கள், உம்மை விட்டு விலகிய நாட்கள், உம்மை விட்டு தூர போன நாட்கள், அகங்காரம், கோபம், இருமாப்பு, சண்டை, சச்சரவு எல்லாத்திலும் இருந்து எங்களை விடுவிங்க ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. தாவீது ஜெபித்ததை போல இந்த சங்கீதம் 51 வழியாக பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு வேண்டி மகிழ்வொலியும் களிப்போசையும் கேட்க செய்தள்ள ஆண்டவரே. உமது தூய ஆவியினிடமிருந்து எடுத்து விடாதீம் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோமா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும், அதனால தான் தீத்துக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யாராவது ஒருவர் சப்தமாய் வாசிக்கலாம். தீத்து 3:5. ஆமென். நாம் செய்த அருண் செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். நாம் செய்த அருண் செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். ஆமென். நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, நாம் செய்த அரசியல்களை முன்னிட்டு அல்ல. அரசியல்கள் என்று சொன்னால் நன்மை செய்தல். நான் அப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அதை முன்னிட்டு அல்ல.
அரசியல்களை முன்னிட்டு அல்ல. 2 பேர் கோயிலுக்கு ஜெபம் பண்ண போகிறாங்க. ஒருத்தன் முன்னாடி போய் ஜெபிக்கிறான். ஐயோ நான் நோன்பு இருக்கிறேன், ஐயோ தசமபாகம் கொடுக்குறேன், நான் டெய்லியும் எல்லா வேலையும் செய்கிறேன், எல்லா காரியம் செய்கிறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் என்று சொல்லி பின்னால் ஒருத்தன் உட்காந்துருப்பான். அவனை பார்த்தீங்களா, அவன் மாதிரி நான் இல்லை, அவன் மாதிரி நான் இல்லை, அவன் மாதிரி நான் இல்லை என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். ஆனால் பின்னால் இருக்கிறவன் போய் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே உடைய இல்லத்தில் நான் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆண்டவரே என் குற்றங்களை மன்னியும் என்று ஜெபிக்கிறான். அப்பொழுது அவனுடைய ஜெபம் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அல்லேலூயா. இந்த வேதத்திலே வாசிக்கிறோம். அவனுடைய ஜெபம் தாழ்ச்சியுள்ள ஜெபம். வாசப்படியில் நின்று ஜெபிக்கிறான். அந்த தாழ்ச்சியுள்ள ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். நாம் செய்த அரசியல்களை முன்னிட்டு அல்ல. நீங்கள் தசமபாகம் கொடுத்துட்டேன், பூசைக்கு காசு கொடுத்துட்டேன், பூசை வச்சுட்டேன், திருப்பலி வச்சுட்டேன் அல்ல. நன்மை செஞ்சுட்டேன், ஏழைங்களுக்கு உதவி செஞ்சுட்டேன், அங்கே பண்ணிட்டேன், இங்கே பண்ணிட்டேன், டொனேஷன் கொடுத்துட்டேன், அதல்ல. மாறாக அவருடைய இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் 6ஆம் வசனம், அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்பியது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்வை உரிமை பேராக பெரும் பொருட்டே இவ்வாறு செய்தார். அல்லேலூயா. அதனால தான் 8ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லப்படுகிறது. வாசிக்க கேட்போம். 8ஆம் வசனம் சப்தமா. இக்கூற்று உண்மையானது. கடவுளிடம் நம்பிக்கை கொண்டவர்கள் நற்செயல்களை செய்ய கருத்தாய் இருக்கும்படி நீ வலியுறுத்த வேண்டும் என்பதே என் விருப்பம். இந்நற்செயல்களை செய்வதே முறையானது. இவை மக்களுக்கு பயன்படும். இக்கூற்று உண்மையானது. கடவுளிடம் நம்பிக்கை கொண்டவர்கள் நற்செயல்களை செய்ய கருத்தாய் இருக்கும்படி நீ வலியுறுத்த வேண்டும் என்பதே என் விருப்பம். இந்நற்செயல்களை செய்வதே முறையானது. இவை மக்களுக்கு பயன்படும். ஆமென், ஆமென். கடவுளிடம் நம்பிக்கை கொண்டவர்கள், கடவுளிடம் நம்பிக்கை கொண்டவர்கள் நற்செயல்களை செய்ய கருத்தாய் இருக்கும்படி வலியுறுத்த வேண்டும். கட்டளை. அல்லேலூயா. இந்நற்செயல்களை செய்வதே முறையானது. இவை மக்களுக்கு பயன்படும். அன்பார்ந்தவர்களே, அதுதான் இங்கே 15ஆம் வசனம் தீத்து 2:15 சொல்றாரு. நீ இவற்றை பற்றி பேசு, முழு அதிகாரத்தோடும் அறிவுறுத்தி கடிந்து கொள், யாரும் உன்னை தாழ்வாக மதிப்பிட இடமளிக்காதே. அல்லேலூயா. என்ற சிந்தனையில் ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்துவோம், நம்மை ஒப்புக் கொடுப்போம். என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? மடத்தனமான விவாதம். 9ஆம் வசனம் வாசிக்கலாம் வேகமாய். மடத்தனமான விவாதங்கள், மூதாதையர் பட்டியல்கள் பற்றிய ஆய்வுகள், போட்டி மனப்பான்மை, திருச்சட்டத்தை பற்றிய சண்டைகள் ஆகியவற்றை விலக்கு. இவை பயனற்றவை, வீணானவை. ஆமென், ஆமென். அடுத்து 10ஆம் வசனத்தை பாருங்க. சபையில் பிளவு ஏற்பட காரணமாயிருப்போருக்கு ஒரு முறை தேவையானால் இன்னொரு முறை அறிவு புகட்டிவிட்டு விட்டுவிடு. இப்படிப்பட்டவர் நெறித்தவறியோர் என்பதும் தங்களுக்கே தண்டனை தீர்ப்பளித்துக் கொண்ட பாவிகள் என்பதும் உனக்கு தெரிந்தது. ஆமென், ஆமென், ஆமென். சபையில் பிளவு ஏற்பட காரணமாயிருப்போருக்கு ஒரு முறை தேவையானால் இன்னொரு முறை அறிவு புகட்டி விட்டு பின் விட்டுவிடு. விட்டுடு. ஒரு முறை சொல்லு, 2 தடவை சொல்லு, விட்டுடு. அவங்க ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. யாருக்கு தீர்ப்பளிக்க சொல்ல, விட்டுடு. சொல்லிடு, இப்படி 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 சொல்லிடு, விட்டுடு. தேவையானால் இன்னொரு முறை அறிவு புகட்டி பின் விட்டுவிடு. இப்படிப்பட்டவர் நெறிதேவையோர் என்பதும் தங்களுக்கே தண்டனை தீர்ப்பளித்துக் கொண்ட பாவிகள் என்பதும் உமக்கு தெரிந்ததே என்று சொல்லி அந்த தீத்துக்கு எழுதிய கடிதத்தில் சொல்கிறார். இன்று நமக்கு ஆவியானவரால் அருளப்பட்ட காலையில் குரூப்பில் ஒரு அருமையான மெசேஜை போட்டாங்க. அந்த மெசேஜ் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த செய்தி. ஆண்டவர் கொடுக்கிறார், நமக்கு அவர் தான் கொடுக்கிறார். ஏன் அந்த வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைத்தது? நம்மை மீண்டும் அவருடைய சமூகத்தில் உண்மையாய் ஏற்றுக்கொள்ள,
அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் மன்னிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார் என்று ஒப்பு கொடுத்து, அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலே இந்த தீத்து எழுதிய புஸ்தகம், இந்த திருமுகத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கை கொண்ட மக்கள் எப்படி வாழணும் ஆண்டவரே, கடவுளை நம்பிக்கை கொண்டவர்கள் நற்செயல்களை செய்ய கருத்தாய் இருக்கும்படி இந்த வார்த்தை வசனங்கள் மூலமாக நீர் எங்களுக்கு வலியுறுத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. வலியுறுத்த வேண்டும் என்பதே உம்முடைய விருப்பமாக இருக்கிறதே, நன்றி ஆண்டவரே. நற்செயல்கள் செய்வதே முறையானது என்று சொல்லி, இது எங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி உடைய வார்த்தைகள் முறை அனுப்பி இந்த காலை மன்னாவிலே தந்தீரே, நன்றி ஆண்டவரே. இதோ இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற, யூடியூப் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற, கேட்க போகின்ற உலக முக்த திசையிலும் சென்று இந்த வாசனங்கள் வார்த்தைகள் பறைசாற்றும்படியாக தேவன் தாமே உதவி செய்ததற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலே திரு கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வனைந்திடுமேன்னு சொல்லி நம்மையே தாழ்த்துவோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. ஒவ்வொரு நாளும் எங்களை வணைந்து கொண்டிருப்பதற்காக விண்ணகத்திலிருந்து உம்முடைய இறை வார்த்தை என்னும் மன்னாவை எங்களுக்கு அனுப்பி இந்த காலை நேரத்தில் இந்த அருமையான வெளிப்பாட்டை கொடுத்தீரே, நன்றி. இதை நாங்கள் கேட்டு பயன்பெறும்படியாக எங்களுக்கு இது பயன்பட வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற மடத்தனமான விவாதங்கள், போட்டி மனப்பான்மை, வேதவசனத்தை பற்றிய சண்டைகள் அனைத்தையும் விலக்கி, வீணானவை எல்லாவற்றையும் விலக்கி ஆண்டோட சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் உகந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழ இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்தமைக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமே ஸ்துதிக்கிறோம், நன்றியோடுமே ஸ்துதிக்கிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உச்சம் தலை முதல் உள்ளங்காரனுடைய வேத வசனத்தின் அபிஷேகத்தினால் நிரப்பியதற்காய் நன்றி ஆண்டவரே, நிரப்பியதற்காய் நன்றி. இன்னும் நிரம்பாமல் இருக்கின்ற பாத்திரங்களை நீர் கழுவி நிரப்பும் ஆண்டவரே. ஈசோப்பினால் எங்களை கழுவி நிரப்பும் ஆண்டவரே. இன்னும் கழுவாமல் இருக்க பாத்திரங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. சுத்திகரித்து உம்முடைய தூய நீரினால் நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய தூய ஆவியால் எங்களை மீட்கும்படி, புது பிறப்பளிக்கும் நீரினால் எங்களை புதுப்பிக்கும்படி, உம்முடைய இரக்கத்தை முன்னிட்டு, எங்களுடைய அரசியல்களை முன்னிட்டு அல்ல ஆண்டவரே, உம்முடைய அருளால் நாங்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக்கி நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்வை உரிமை பேராக பெரும் பொருட்டு இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுக்கு இந்த வேத வசனங்களுக்காக நன்றி. ஆசீர்வதித்தீரே, பலப்படுத்தினீரே, நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும் எம்மை, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை, ஆசீர்வதியும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாவல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். மரியே நீ வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.